Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometry exercise 3.4ல செகண்ட் சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 109ல இருக்கு. If sin A is equal to 3 by 5 and cos B is equal to 9 by 41, theta less than 0 less than A less than pi by 2, 0 less than B less than pi by 2, find the value of sin A plus B cos A minus B. இந்த சம் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் மெத்தடே தான். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம் போடலாம். இதில் 0 less than A less than pi by 2, 0 less than B less than pi by 2. 0லேருந்து pi by 2ல் தான் ஏவும் இருக்குது பியும் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா. அப்போது சின்ஸ் 0 less than A less than pi by 2, 0 less than B less than pi by 2, A comma B lies in the first quadrant. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். Therefore all the trigonometric ratios are பாசிட்டிவ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஏ ஒன்று பி, காஸ் ஏ சைன் ஏ காஸ் பி. இதுக்கு ரெண்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதில் இது வந்து சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 by 5, இது காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9 by 41. இதில் ஆங்கிள் வந்து ஏ, அப்போ ஆங்கிள் வந்து ஏ. இதில் ஆங்கிள் வந்து பி, அப்போ பி. இதை ஏ பி சின்னு வச்சுக்கலாம். சி இங்கே 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைடு. அடுத்தது அட்ஜசன்ட். அதே மாதிரி இந்த டயக்ராமில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். முதல்ல சைன் ஏவை சால்வ் பண்ணலாம். சைன் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லாம் தெரியும். ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போது 3 தான் வந்து ஆப்போசிட் சைடு, 5 வந்து ஹைப்போட்டனஸ். டயக்ராமில் போட்டுடலாம். ஆப்போசிட் சைடு வந்து 3, ஹைப்போட்டனஸ் வந்து 5. இப்போ நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ணணும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதில் அட்ஜசன்ட் சைடுங்கிறது வந்து பிசி. அப்போ இந்த பிசி ஸ்கொயரை இந்த சைடு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு ஏபி ஸ்கொயரை மாற்றினோன்னாக்கா ஏபி ஸ்கொயர் மைனஸ் சைடு ஏபி ஸ்கொயர். அப்போது பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு தாண்டும் போது மைனஸ் ஏபி ஸ்கொயர் ஆகிடும். பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். இதில் ஏசிங்கிறது வந்து 5, ஏபி வந்து 3. அப்போது ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9. 25ல் 9 போயிடுச்சுன்னா 16. இப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு 16 வந்து 4 ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், மீதி 4 இருக்கும். அப்போ 4. இதுதான் வந்து அட்ஜசன்ட். அப்போது அட்ஜசன்ட் சைடு வந்து 4. இப்போ இதே மாதிரி காஸ் பிக்கு கண்டுபிடிக்கலாம். காஸ் பியோட ஃபார்முலா வந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போது இதில் வந்து ஹைப்போட்டனஸ் வந்து 41, அட்ஜசன்ட் வந்து 9. அட்ஜசன்ட் வந்து 9, ஹைப்போட்டனஸ் வந்து இதில் 41. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆப்போசிட் சைடு. இதுக்கும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் hypotenuse AC square is equal to AB square plus
பிசி ஸ்கொயர். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏபி ஸ்கொயர். இப்போது ஏபி ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு பிசி ஸ்கொயரை ஈக்குவல் டு தாண்டும் போது மைனஸ் ஆகிடும். அப்போது ஏசி ஆல்ரெடி இருக்காங்க, பிசி போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும். அடுத்தது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இதில் ஏசிங்கிறது வந்து 41, பிசி வந்து 9. 41 ஏசி வந்து 41, அப்போ ஏசி ஸ்கொயர் 41 ஸ்கொயர் மைனஸ் பிசி வந்து 9 ஸ்கொயர். 41 into 41 1681. Square root of 1681 minus 9 square வந்து தெரியும் 81. 1681ல 81 மைனஸ் பண்ணால் 1600. Square root of 1600. ஸ்கொயர் வந்து 1600. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயரில் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 40. ஏபி இஸ் ஈக்குவல் டு 40. இது வந்து ஆப்போசிட் சைடு. அப்போது ஆப்போசிட் சைடு வந்து 40. இப்போ நம்மளுக்கு சைன் ஏ காஸ் பி ரெண்டுத்துலேயுமே ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் அட்ஜசன்ட் மூணுமே தெரிஞ்சிச்சு. இப்போ கொஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin a plus b cos a minus b கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு sin a plus b. இப்போ அதுக்கு முன்னாடி இதில் ஆல்ரெடி sin a தெரியும். sin a is equal to opposite divided by hypotenuse 3/5. இதில் cos a கண்டுபிடிக்கலாம். cos a is equal to adjacent divided by hypotenuse is equal to adjacent வந்து கண்டுபிடிச்சோம் 4ன்னு சொல்லிட்டு. அப்போ 4 divided by 5. அதே மாதிரி இங்கே sin b is equal to opposite side divided by hypotenuse. Opposite கண்டுபிடிச்சோம் 14. அப்போ 40 divided by adjacent வந்து 41. cos b is equal to adjacent by hypotenuse. Adjacent வந்து 9 divided by hypotenuse வந்து 41. இப்போ சம்குள்ளே போயிடலாம். sin a plus b sum of angles formula படி sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. இந்த ஃபார்மேட்டில் இப்போ இதை எழுதலாம். sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. This is equal to இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். sin a வந்து 3/5, cos b வந்து 9/41. sin a க்கு பதிலாக 3/5 into cos b க்கு பதிலாக 9/41 plus cos a sin b ன்னு இருக்குது. cos a வந்து 4/5, sin b வந்து 40/41. cos a க்கு பதிலாக 4/5, sin b க்கு பதிலாக 40 divided by 41. டினாமினேட்டரில் 541 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 41 5s are 200. நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் 3 9s are 27 divided by 205 plus 4 40s are 160 divided by 205. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அடிஷனில் ஆட் பண்ணலாம். அப்போ 27 plus 160. 160ல் 27 ஆட் பண்ணால் 781. 187 divided by 205. sin a plus b ஓட வேல்யூ வந்து 187 divided by 205. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து cos a minus b. இதை கண்டுபிடிச்சிடலாம். find the value of cos a minus b. cos a minus b. again difference of இங்கே மைனஸ் இருக்கிறதுனால difference of angle ஃபார்முலா படி trigonometryல
cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கில் 3.4ல் வர எல்லா ஃபார்முலாஸையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலேயும் தந்திருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் இதை எழுதலாம். cos a minus b is equal to cos alpha cos beta. அப்போ cos a cos b plus sin alpha sin beta, sin a sin b. இல்லை cos a வந்து 4/5, cos b வந்து 9/41. அப்போது cos a க்கு பதிலாக 4/5 into cos b வந்து 9/41 plus sin a வந்து 3/5, sin b வந்து 40/41. அப்போது sin a க்கு பதிலாக 3/5 into sin b வந்து 40 divided by 41. இதில் denominator மல்டிப்ளை பண்ணிடலாம். 41 5s are 520, 205. அப்போது 541s are 205. நியூமரேட்டரில் 94 இருக்குது, 9 4s are 36 ப்ளஸ் டினாமினேட்டரில் 5 into 41 205, 40 into 3, 40 into 3 வந்து 120. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். அப்போ 36 + 120. 120ல் 36 ஆட் பண்ணால் 156. அப்போது 156 divided by 205. cos a minus b ஓட வேல்யூ வந்து 156 divided by 205.